Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்த ஒரு அப்டேட் தான். ஸோ நீங்க தெரிஞ்ச எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே ஒரு அப்டேட்டுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் யாராவது தெரியாம இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஏன்னா ஹிந்தி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் அலோடுன்னு தெரிஞ்ச உடனே கால்குலேட்டர் அலோடுங்கிறத வச்சு ஒரு டெஸ்ட் சீரீஸ் அதை பேஸ் பண்ண நிறைய கோர்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில அது யாருக்கு ஜோக்கா மாறிச்சோ இல்லையோ அவங்களுக்கு தான் ஜோக்கா மாறிடுச்சு. என்டிஏ ஆனா இது வந்து அவங்க பண்ண தப்பு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து என்னோட வீடியோலயே நான் ஜேஇ மீன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்னோட வீடியோஸ்ல கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா தான் இருக்கும். இன்னும் மைக் வந்து கொஞ்சம் செட் ஆகலன்னு சொல்லிருக்காங்க. ஸோ நான் மைக் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ இன்னும் வந்து கிளாரிட்டியா தரேன். நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன். ஸோ இப்போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கால்குலேட்டர் அவங்க அலௌடுன்னு சொன்னாங்க. அதாச்சும் விர்ச்சுவல் கால்குலேட்டர் வரும்ட்டு அவங்களுமே வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் காமிச்சாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து நைட் வந்தப்போ கொடுத்துட்டாங்க. நான் திரும்ப காலையில செக் பண்றப்ப இன்ஃபர்மேஷன் புல்லட்டினே ரொம்ப நேரத்துக்கு இல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்துச்சு. அதுல அவங்க திரும்ப அப்டேட் பண்ணிட்டாங்க. விர்ச்சுவல் கால்குலேட்டர்ஸ் பத்தியான எந்த ஒரு டீடைலுமே அவங்க வந்து அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுக்கல. இது தெரியாம எல்லாருமே வந்து கால்குலேட்டர்ஸ் அலௌடு கொடுத்துட்டாங்க. சோ அந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆனதுனால அவங்களே பார்த்துட்டு ஐயோ விட்டுட்டா வந்து எல்லாருமே கால்குலேட்டர் இருக்குன்னு நினைச்சு படிக்க ஆரம்பிச்சுவாங்க போல இருந்து என்டிஏவே அவங்களோட வெப்சைட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் 2 நவம்பர் அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மன்னிச்சுக்கோங்க, 2 நவம்பர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டில வந்து கல்லறை தினம் சொல்லுவாங்க. ஸோ இறந்தவங்க எல்லாம் அவங்க கல்லறையை போய் பார்க்குற அன்னைக்கு ஒரு நாள் தான். ஸோ அதனால கொஞ்சம் ஊருக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்க. இப்போ அதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து இந்த வெப்சைட்குள்ள வந்தீங்கனாலே முன்னாடி நியூ பிக் ஆயிட்டு இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Clarification on use of virtual calculator in JEE Mains 2026 registration. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே இவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஒரு clarification on use of virtual calculator in JEE Mains 2026 registration. அத பேஸ் பண்ண ஒரு clarification. அதாவது இவன் இன்னும் திருந்தலாமான்னு நம்ம சந்தானா சார் சொல்ற மாதிரி இவங்க இன்னும் திருந்தவே இல்லை. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மை. ஃபர்ஸ்ட் ஒன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே பேக் ஸ்டாப் அடிக்கிறதுலாம் எந்த அளவுக்கு எனக்குலாம் சுத்தமா புரியவே இல்லை. நான் வந்து என்டிஏ பாக்குறேன், ஒரு வருஷமாவது அவங்க வந்து எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம ஒரு டீசெண்டா ஜேஇ எக்ஸாம் நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து சும்மா நடத்துற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டையும் அவ்வளோ காசு வாங்குறாங்க. வாங்கிட்டுமே அவ்வளோ இவங்களோட ரிசர்ச் டீம் அந்த அளவுக்கு டவுனா இருப்பாங்க. வெப்சைட் டீம் எல்லாருமே வந்து டெக்னிக்கல் டீம் எல்லாருமே எப்படி அதை மானிட்டர் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எதுமா புரியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு என்டிஏனா இப்படிதான்ட்டு. ஸோ நம்ம தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே அலர்ட்டா இருங்க. நான் திரும்ப சொல்றது தான், நீங்க வந்துட்டு ஒரு 2 hours 45 minutesக்கு வந்து நீங்க மார்க் டெஸ்ட்லாம் எழுதி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பனாதான் அந்த 3 hours நடக்கும். ஏன்னா என்டிஓட சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க எந்த மாதிரியான சென்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு சில நேரத்துல அங்க இருக்கிற சிஸ்டம்லாம் ஒழுங்கா வேலை செய்யாது. ஒரு சிலவங்களுக்கு பவர் ஃபிளக்சுவேஷன்லாம் நடந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திடீர்னு ஆஃப் ஆகும். அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கான்டாக்டா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாத்துக்குமே பி ப்ரிப்பேர்டா போங்க. உங்க ஒரு ஆளுக்காக அவங்க எந்த மாதிரி ரூல்ஸ் மாத்துவாங்க என்ன எது நமக்கு ஒண்ணுமே தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனாலதான் சொல்றேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே தான் திரும்ப சொல்லிட்டாங்க, the testing agency will conduct the joint entrance examination May 2026 in 2 sessions. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து has already been made live on NTA வெப்சைட்ல எல்லாம் இருக்கு. நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த appendix 8 of the information bulletin JEE Mains 2026 on computer based test, இதுல தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க, which has been uploaded on the NTA's official website. It has been mentioned that an on-screen standard calculator will be available during CBT, computer based test அப்ப இருக்கும் அப்படின்னு நாங்க போட்டிருந்தோம்.
However, this feature forms part of the generic test conducting platform and does not apply. இது வேற ஏதோ ஒரு டெஸ்ட் தான் நாங்க வெச்சோம். ஆனா அது வந்து அது NTA தான் சொல்லுச்சு. சோ NTA க்குல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல JEE-க்கு இது ஒத்து வராது. JEE-க்கு நாங்க வைக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க my dear friends. Does not apply to JEE means conducted by the NTA as the use of calculators in any form is not permitted. அதாவது தெளிவா சொல்லிட்டாங்க as the use of calculators in any form தெளிவா கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த NTA இவங்க இந்த क्वेश्चन பேப்பர் செட் பண்ற ஜாப் அதாவது JEE அபெக்ஸ் போர்ட் இவங்க எல்லாரும் மோஸ்ட்லி அந்த क्वेश्चन டஃபா இருக்குதுங்கறத விட கால்குலேஷன் எரர் எப்படி ஸ்டூடண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் மைடியர்ஸ். ஆப்ஷன்ஸ்ல மடக்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்பலாம் நான் யோசிச்சேன் எப்படி அப்ப கால்குலேட்டர் யூஸ் பண்ணா எக்ஸாக்ட்டா வந்துரும். அதாச்சு ஒரு சில நேரத்துல ஸ்டூடண்ட்ஸ் வந்து 4+2 பதிலா 4x2 பண்ணிடுவாங்க. ஒரு அவசரத்துல தான் மைடியர்ஸ். அங்க 6மே இருக்கும் 8மே இருக்கும். அப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து 4x2 8 தான்ப்பா கரெக்டான ஆன்சர் வெளிய வந்து பார்த்தா 4+2 இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய அது +4ங்கிறத தாண்டி -1 வந்துரும் மைடியர்ஸ். அது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து மார்க் குறைஞ்சிருக்கு. நான் கூட வந்து ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஓகே இதுக்கப்புறம் கால்குலேட்டர்ஸ் வந்துருச்சுன்னா இந்த கால்குலேஷன் மிஸ்டேக்ஸே இருக்காது, எரர்ஸ் இருக்காது. வேற மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப டீப்பா போவாங்க அப்படின்னா யோசிச்சேன். ஆனா இல்ல மைடியர்ஸ். லாஸ்ட்ல வந்து இவங்க ஒத்துக்கிட்டாங்க. நமக்கெல்லாம் கிடையாதுப்பா, நீங்க தான்ப்பா கால்குலேஷன்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே போங்க. இன்னும் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்க NET-க்குள்ள போற வரைக்கும் ஆனா இவங்க தான் மைடியர்ஸ். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிட்டு இவங்களோட மார்க் தான், இவங்க தர பெர்சன்டேஜ் தான், இவங்க தர சென்டர் தான். சோ என்டையர்லி நம்ம இவங்க தான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழல். சோ நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம்னே நம்ம சொல்லலாம். அதனால நீங்க எந்த அளவுக்கு ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ அதுல பண்ணுங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் செஷன் நிறைய வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றப்பதான் எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஓகே நம்ம கண்டிப்பா ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இத பத்தியான ஒரு டீடைல்டான புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இப்போ உங்களுக்கு இன்கேஸ் ப்ராப்ளம் சால்விங் செஷன் எனக்கு வேணும் சார், இதுக்கப்புறம் வந்து போர்டு எக்ஸாமுக்கு நடத்துங்க as well as JEE எக்ஸாமுக்கு நடத்துங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ப்ராப்ளம் சால்விங்கோ இல்லை ஒரு அகாடமிக் பேஸ்ல எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலுமே யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் டவுன் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும் நாங்க பார்க்கணும் சார், எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா மறக்காம கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் அப்லோட் பண்றதுக்கு ஃபுல் எஃபர்ட் ட்ரை பண்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை பை, தேங்க் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.